அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளாக நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 3 அறிகுறிகள் தெரியப்படுங்க. இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சம்பவம் ஒன்று நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதாக ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றத்தின் காரணமாக மேலும் என்னென்ன பலன்கள், என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள், என்னென்ன விஷயங்களில் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் பெரும்பாலும் நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் இருக்கும், பணவரவில் திருப்தி ஆகியவை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறுவீங்க. தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கிறதுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள், பணியாளர்களிடம் நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்கு மாறி தங்களுடைய செயலில் கனிவான தன்மை நிறைந்திருக்கும். குடும்பத்தில் திருமணம் ஆனவர்களுக்கு புத்திர பேர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வயது வந்த புத்திரர்கள் உள்ளவர்களுக்கு நல் உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆயுள் அபிவிருத்தி அடைவதற்கான வகையில் கிரகங்கள் செயல்பட இருக்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்களை அமைத்து கொள்ளுங்க. பெண்கள் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழில் மேன்மை பெறுவாங்க. கலைத்துறையினர் நிறைவான பொருளாதாரம் பெறுவாங்க. அதாவது சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான உறவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. பாடங்களில் கவனம் செலுத்துறது அதிகரிக்குங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நெருக்கடிகளும் போட்டிகளும் ஏற்படலாம். அப்படின்னாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டாக பெறுவீங்க. வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் உருவாகுங்க. கூட்டாளிகளின் ஒற்றுமையற்ற செயல்பாட்டால் அபிவிருத்தி குறையும். அப்படிங்கிறதுனால முடிந்த வரைக்கும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பெரிய முதலீடுகளில் செய்ய நினைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையுமே சற்று சிந்தித்து செயல்படுவது அவசியங்க. தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களாலும் வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் அனுகூலமான பலனை அடைய முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகரித்தாலும் எடுக்கக்கூடிய பணிகளை சரிவர செய்து முடிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்க ஆரம்பிச்சிடும். எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. பணவரத்து அதிகரிக்கும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. தொழிலதிபர்கள் புதிய வாடிக்கையாளர்களை நிரப்ப பெறுவாங்க. நன்மதிப்பும் பொருளாதார உயர்வும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களின் செயலில் இருந்த மந்த நிலைகள் நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் அனுகூல பலன்கள் உண்டாகும். உறவினர்கள் தங்களுடைய வளர்ச்சி கண்டு சிறிது பொறாமைப்படுவாங்க. பெண்களுக்கு சீரான வாய்ப்புகள் வரும். குழப்பமான மனநிலை அகல ஆரம்பிக்கும். கலைத்துறையினர் முன் யோசனையுடன் திட்டமிடல் அவசியங்க. புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் இருக்கும். திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்திற்கு உதவும். திறமையுடன் காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்களாலோ நண்பர்களாலோ ஆதாயங்கள் உண்டாகலாம். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தங்களுக்கு ஏற்படலாம். வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளினுடைய பாராட்டுக்களையும் பெறுவீங்க.
சிலருக்கு தடைபட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு கூடுதலாகவே கிடைக்கப்பெறுவீங்க. ஆனாலும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்க பெறலாம். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவே இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் காரியங்களில் அனுகூலங்களும் உண்டாக பெறலாம். முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. புதிய பொருட்களினுடைய சேர்க்கை இருக்கிறது. சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. அதே நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக பெறும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டம். உறவினர்களினுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டாக பெறுவீங்க. நண்பர்கள் வகையில் பிரச்சனைகளும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியமாகிறதுங்க. அதே நேரம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யலாம். ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க. கூடுமான வரைக்கும் தங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்த பாருங்க. உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். அவர் கோபத்தில் எதுவும் கூறினாலும் மௌனமாக இருப்பது பிற்காலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சுமாராக தாங்க இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். வீண் அலைச்சலும் அதனால் மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாக பெறுவீங்க. வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடலாம். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளவே வேண்டாங்க. அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. அதே நேரம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருக்கிறது மிக மிக அவசியம். அதே நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிக்கவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கலாம். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கவும் செய்யும். திருமணம், விளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வருகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால பொறுமையுடன் இருப்பது அவசியமாகிறது. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சியும் அடைவீங்க. குடும்பத்துடன் வெளி இடங்களுக்கு சென்று வருவீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படலாம். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் குரு பகவானினுடைய பலத்தால் சமாளித்து விடுவீங்க அப்படின்னு நான் சொல்லணும். இருப்பினும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யும். சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப பெரியவர்களின் அறிவுரைகளின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவையும் பெறுவீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கலாம். பணிகளை அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்க பெறுவீங்க. குழந்தைகளிடம் இருந்து நல்ல செய்திகள் கேட்க பெறுவீங்க. தங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பாக பிரச்சனைகள் ஏற்படலாம். வலி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. தங்களுடைய சமூக பணிகளில் தடைகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. ஒருவரின் உதவியால் மன நிம்மதி நீங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. திடீர் பயணங்கள் அப்படி இல்லைன்னா ஆன்மீக யாத்திரை செல்லவும் இந்த நேரத்தில் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய தாய் வழி சொந்தங்களிடமிருந்து அன்பும் பாசமும் அதிகரிக்க செய்யும். தங்கள் பெற்றோரினுடைய ஆரோக்கியத்தை கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம்
வெளியிடத்துல உணவுகள் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. ஆடம்பரங்களுக்காக சிறிது பணம் செலவிட வேண்டியதாக இருக்கும். தங்களுடைய எதிரிகளால சில தடைகள் அப்படி இல்லைன்னா வருத்தங்கள் ஏற்படலாம். தங்களுடைய கடின உழைப்பிற்கும் நற்பலனை பெறுவீங்க. குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. சிலருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருடன் கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம். தங்களுடைய பேச்சு மற்றும் செயல்பாடுகள்ல நிதானம் முக்கியம். தங்களுடைய உறவுகள்ல தேவையற்ற பதட்டம் இருக்கத்தான் செய்யும். தங்களுடைய பெற்றோரின் அன்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கப்பெறுவீங்க. சில நாட்களாக தங்களுக்கு மன வருத்தத்தை தந்த சிக்கல்கள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீங்க. தங்களுடைய வசதிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். மன தைரியம் அதிகரிக்கும். தங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால கடினமான பணிகளை கூட முடிக்கிறதுல வெற்றி அடைவீங்க. தங்கள் துணையின் உடல் நலன்ல அசௌகரியங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க பாருங்க. வியாபாரத்துல நிதானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது.